அவரை அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியாது, நிறைய நாள் தவம் இருக்கணும், அதுக்காக பிறப்பெடுக்கணும், வரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தவங்க. வள்ளலாருடைய புத்தகங்கள் அப்படி இருக்காது. பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சு அவர்கிட்ட பேசுனேன்னா ஆளை கரெக்ட் பண்ணிடலான்ற அளவுக்கு பேசுவார். அவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டாரு, வந்து ரூமுக்குள்ளே உள்ளே வந்துட்டாரு, ரெட்டை கோலிட்டு தாளிட்டு கொள்ளடின்னு பாடுவார். தாப்பா போடுறாங்க, 2 தாப்பா போட்டுரு, அந்த ஆள் உள்ளே வந்துட்டான், விடக்கூடாது, உட்கார வச்சு கேட்கணும் அந்த ஆள்கிட்ட அப்படின்னு இறைவனை பற்றி பாடுவார். அப்போ எந்த அளவுக்கு பக்கத்தில் கொண்டு வர்றாருன்னா, அது குழந்தை மாதிரி, அது நம்மளுக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்குது, அதை பிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக மேலேறிடலாம். அது கொஞ்சம் அன்பாக இருந்தோம்னா அது நம்மளே தேடி அதாவே வந்து மாட்டிக்கும். கண்ணி வைக்கிற மாதிரி கண்ணி வச்சு பிடிச்சிடலாம் இறைவனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வள்ளலாருடைய ரீச்சுக்கு போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த 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 தேடுதல்கள் இருக்கவங்க வள்ளலார்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தேடுதல்களை பக்கத்தில் வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய இடங்களில் இது எல்லாத்தையும் ஆச்சாரியார் முகத்தில் அறிகன்னு எழுதி முடிச்சிடுறாரு, குருமுகத்தில் அறிகன்னு எழுதிடுறாரு. இது எதுக்காக எழுதுறாருன்னா, சில விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு புத்தகத்தை திறக்கிறோம், வள்ளலாருடைய புத்தகத்தை திறக்கும்போது பிரம்ம தத்துவம், வித்யா தத்துவம் முடிச்சிடுறாரு. இப்போ பிரம்ம தத்துவம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, பிரம்மான்னு ஒரு ஆள் இருந்தார், அதை பற்றி ஏதோ தத்துவம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருவீங்க, கடந்து போயிருவீங்க. ஆன்மீகம் படிக்கிறவங்களுக்கும் பிரம்ம தத்துவம்னா என்னன்னு தெரியாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க நிறைய பேர் ஆவுன்னு பேசலாம், ஆனால் பிரம்ம தத்துவம்னா என்னன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன் கிடைக்காது. ஆனால் கூகுளில் போய் பிரம்ம தத்துவம்னு சர்ச் பண்ணிங்கன்னா 24 தத்துவம் எழுதிப்பான் வரிசையாக.